கலை நமக்கு மதுரை மாவட்டத்திலிருந்து ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாங்க நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். தேசிய நல குழுமம் அதாவது NHM திட்டத்தின் மூலம் நமக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஜாப் வந்து ஒரு டெம்பரரியா வந்து கான்ட்ராக்டட் பேசிஸ்ல 11 மந்த்ஸுக்கு வந்து நமக்கு இது ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த காலம் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். என்னைக்கு நம்ம அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும்னா எதுக்குள்ள அப்படின்னா February 24க்குள்ள நம்மளோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி இந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து 5:45க்குள்ள அவங்க ஹேண்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ அந்த ஜாபை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் தாங்க. ஸோ இதுக்கான வேகன்சி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று தாங்க இருக்கு. அண்ட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி வந்து 12,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஃபில் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். இதுவுமே அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நீங்கள் டைப் பண்ணிடுவீங்க. அவங்க ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிடுவீங்க. இந்த திட்டத்தோட பெயரை வந்து NHM அதை தமிழ்லையும் நீங்கள் எழுதிடுங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து இங்கே எழுத போகிறீங்க. அடுத்து தகப்பனாரின் பெயர் வந்துட்டு உங்கள் அப்பா பேர் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் பிறந்த தேதி மற்றும் வயது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் வந்து எழுதிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா கல்வி தகுதி. ஸோ அதை வந்துட்டு உங்களோடது என்னன்றதை எழுதி அதுக்கான ப்ரூஃபும் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கூட சென்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆதார் எண் அதுக்கும் வந்து நீங்கள் அவங்களோட ஆதார் ஜெராக்ஸை சென்ட் பண்ண போகிறீங்க. அடுத்து சாதி சான்று அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையுமே அந்த காப்பியை நீங்கள் அப்ளிகேஷன் கூட சென்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட கைபேசி எண், அடுத்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அதையுமே ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து அதில் அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்களோட அட்ரஸ். ஸோ இதுதாங்க. ஸோ அதுக்கடுத்து மறக்காமல் உங்கள் சைனையும் போட்டு நீங்கள் வந்து கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அட்ரஸ் இதுதான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளோட மதுரை வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.